ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வாசகத்தை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போயிட்டு வந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தான். திருச்செந்தூரில் இப்போது ஆனால் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா சம்மர் வெக்கேஷன் இல்லைங்களா, ஸோ நான் லீவ் இருக்கனால எல்லாருமே திருச்செந்தூருக்கு வந்திருந்தாங்க. அதுவும் குறிப்பாக நாங்கள் போன நாள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாள் முருகர் கோயிலில் பார்த்திங்கன்னா எப்போவுமே கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதுவும் திருச்செந்தூர்னால் என்ன சொல்லவே வேணாம், கூட்டம் ரொம்பவும் ஜாஸ்தியாகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் இந்த வாட்டி ஒரு சிறப்பு அம்சமாக நாங்கள் பார்த்திங்கன்னா அதிகாலையிலேயே அந்த அபிஷேகம் அதோட நாங்கள் பார்த்து முருகரை வழிபட்டுட்டு வந்தோம். அது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. இந்த தடவை தான் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம் நான் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். நான் பல வாட்டி திருச்செந்தூருக்கு போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பன்னீர் இலை விபூதி பிரசாதம் அங்கே கிடைக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ என்னை போல் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பிரசாதம் அங்கே தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கீங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எப்படி பழனியில் பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தம், அதே மாதிரி திருப்பதி போனால் லட்டு ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த திருச்செந்தூருக்கு போனால் நம்ம கட்டாயம் வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் இலை விபூதி தான் ஃப்ரெண்ட்ஸும். ஸோ தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா அதிகாலையில் நம்ம அந்த 4 to 6 டைமுக்குள்ளே நம்ம கோயிலில் போய் தரிசனம் பண்ண போகும்போது நம்மளுக்கு இது பிரசாதமாக கொடுப்பாங்க. சிலருக்கு நம்ம சுவாமிகிட்டேருந்து வச்சு முதல்ல வர ஒரு 50லேருந்து ஒரு 100 பக்தர்களுக்கு கோயிலே கொடுப்பாங்க. இல்லைனா சிலர் அங்கே உள்ளுக்குள்ளேயே நம்ம அங்கே இருக்கக்கூடிய ஐயர்கிட்ட நம்ம கேட்டும் வாங்கிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸும். ஸோ இந்த இடம் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொன்னாங்க. பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு இலைன்னு சொன்னாங்க. ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண அந்த விபூதி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதையும் போட்டு நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. விபூதியை நம்ம எடுத்துகிட்டு இந்த இலையும் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இன்ஃபர்மேஷனாக எனக்கு இந்த டைம் தான் தெரிஞ்சது. ஸோ அதனால் தெரிஞ்சதுமே நானும் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸா. ஸோ இந்த வாட்டி நாங்கள் திருச்செந்தூர் போனதுன்னு டைமிங் பார்த்திங்கன்னா அதிகாலையில் 4 மணிக்கு தான் கோயிலுக்கு போயிருந்தோம். அதாவது 4 to 6 அந்த விஸ்வரூப தரிசனம் அந்த டைமில் நம்ம கோயிலுக்கு போகும்போது தான் நம்மளுக்கு இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம் கிடைக்கும். ஏன்னா மற்ற நேரங்களில் போகும்போது இது பெரும்பாலும் நமக்கு உள்ளே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸா. ஏன்னா அதிகாலையில் தான் இது முருகருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த விபூதி எல்லாமே இந்த இலையில் போட்டு கொடுப்பாங்க. எங்களுக்கு சுவாமிகிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அந்த முதல் 50 to 100 பக்தர்கள் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்களா, ஸோ அதுலேருந்துமே எங்களுக்கு ஒரு பன்னீர் இலை விபூதி பிரசாதமும் கிடைச்சிது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நான் வீட்டுக்கும் தனியாகவும் வாங்கிட்டும் வந்திருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வாங்கக்கூடிய அந்த பிரசாதத்தில் நம்மளுக்கு அங்கே முருகரோட ஒரு சுவாமி ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கூடவே அந்த கயிறு, கொஞ்சம் குங்குமம், விபூதியும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ரகஜா. ஸோ இது ரொம்ப வாசனையாக இருந்தது. உண்மையிலுமே அந்த முடியை ஓப்பன் பண்ணதுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனமோடு இருந்தது. ஸோ அதுவுமே நம்மளுக்கு ஒரு சின்ன டப்பாவில் கொடுக்குறாங்க. ஸோ இது நம்ம டெய்லியுமே நம்ம வெளியில் கிளம்பும்போது நெத்தியில் இட்டுட்டு போகலாம். ஸோ அதனால் நீங்கள் யாராவது திருச்செந்தூர் போயிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த பன்னீர் இலை விபூதியை வாங்குறதுக்கு மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க.